வணக்கம். இன்னைக்கு நாம களப்பிரர் காலத்துக்கு பிறகு, அதாவது ஒரு கிபி 600ல இருந்து கிபி 1300 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட முக்கிய அரசுகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அவங்களோட எழுச்சி அப்புறம் வீழ்ச்சி வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு அலசுவோம். நிச்சயமா. சரி, அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா களப்பிரர்களுக்கு அப்புறம் பல்லவர்கள் தான் முதல்ல ஒரு பெரிய சக்தியா வராங்க. கிபி 600ல இருந்து ஒரு 900 வரைக்கும் அவங்க ஆதிக்கம் தான். மத்த தமிழ் மன்னர்கள் இருந்தாலும் கூட பல்லவர்கள் தான் முன்னணியில இருந்தாங்க. காஞ்சிபுரம் தலைநகரம், மாமல்லபுரம் துறைமுகம் இல்லையா? ஆமா, அதை வச்சுதான் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட கட்டிடக்கலை பத்தி உங்க குறிப்புகள்ல நிறைய இருக்கு பாருங்க. ஆமா, மாமல்லபுரம், காஞ்சிபுரம்லாம் இன்னைக்கும் இருக்கு. அதிலும் குறிப்பா மகேந்திரவர்மன் கொண்டு வந்தாரே அந்த குடைவரை கோயில்கள், பெரிய பாறையை குடைஞ்சு, அது ஒரு புது டெக்னாலஜி தானே அப்போ? ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி செங்கல் மரம் இதுல தான் கட்டிட்டு இருந்தாங்க. இது மொத்தமா வேற மாதிரி. அதே மகேந்திரவர்மன் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சமணர்களோட கொஞ்சம் மோதினதாகவும் சில கசப்பான பதிவுகளும் இருக்கு. அது அந்த கால அரசியல் மதச்சூழலை காட்டுது. அப்படின்னா அவர் பையன் நரசிம்மவர்மன் மாமல்லன் பெரிய மல்யுத்த வீரன் பேர்லே தெரியுதே. அவர் காலத்துல பல்லவ சக்தி உச்சமா இருந்ததா? அந்த சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை ஜெயிச்சு வாதாபியை கைப்பற்றினது பெரிய விஷயம் இல்லையா? ஓ, அது மிகப்பெரிய சாதனை தான். ஆனா அந்த வெற்றிக்கு பிறகும் கூட போக போக பல்லவர்களோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. இதுதானா அடுத்த பெரிய சக்தி, அதாவது சோழர்களோட எழுச்சிக்கு ஒரு வாசலை திறந்து வச்சது. ஆமா, சோழர்கள் காலம் கிபி 900ல இருந்து 1200 வரைக்கும் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இல்லையா? விஜயாலயன் தஞ்சாவூரை பிடிச்சதுல ஆரம்பிச்சு, அப்புறம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துல பேரரசு தென்னிந்தியாவை தாண்டி தென்கிழக்காசியா வரைக்கும் பரவுச்சுன்னு கேட்கும்போதே பிரமிப்பா இருக்கு. ஆமா, வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்ல, அவங்களோட கடற்படை பாருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போதைய உலக வர்த்தகத்துல தென்னிந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைச்சதுக்கு அது ஒரு காரணம். தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி பிரம்மாண்டமான கோயில்கள், நில சீர்திருத்தங்கள், அப்புறம் கம்பராமாயணம் மாதிரி இலக்கிய வளர்ச்சி நிறைய இருக்கு. நிச்சயமா பல பரிமாணங்கள் அதுல இருக்கு. உங்க குறிப்புகள்ல கேரள பகுதியில நடந்த காந்தலூர் சாலை போர் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அது சேரர்களை பலவீனப்படுத்தி அப்புறம் மலையாள மொழி தனியா உருவாக்க கூட அது ஒரு தூண்டுதலா இருந்திருக்கலான்னு ஒரு கருத்து சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதே நேரத்துல சோழர்கள் சாளுக்கியர்களோட தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு குலோத்துங்கன் காலத்துல சில உள்நாட்டு சிக்கல்களும் வந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து சோழ பேரரச கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழக்க வச்சுது. இந்த சூழலை பாண்டியர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்களா? சரிதான். அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கி இருந்த பாண்டிய வம்சம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் தலைமையில மறுபடியும் எழுச்சி பெற்று சோழர்களை ஜெயிச்சாங்க. ஆஹா, பாண்டியர்களோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. ஒரு 150-200 வருஷம் மறுபடியும் வலுவா இருந்திருக்காங்க. ஆனா இங்கேயும் அதே பிரச்சனையா? வாரிசுரிமை சண்டைகள். துரதிருஷ்டவசமா ஆமா, அந்த வாரிசுரிமை சண்டை தான் பெரிய அழிவுக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு. உங்க தகவல் படி ஒரு பாண்டிய இளவரசர் தன் சகோதரனை எதிர்க்கிறதுக்காக வடக்குல இருந்து அலாவுதீன் கில்ஜியோட தளபதி மாலிக் கஃபூரை உதவிக்கு கூப்பிட்டிருக்கார். என்னது, சொந்த சண்டைக்கு வெளிநாட்டு படையா? நம்பவே முடியலையே. அதோட விளைவு ரொம்ப மோசம். மாலிக் கபூர் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தென்னகம் முழுக்க, குறிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே சூறையாடினான். இது பாண்டிய ஆட்சிக்கு மட்டும் அல்ல, மொத்தமா சேர சோழ பாண்டிய மரபுக்கே ஒரு பெரிய அடி. அப்படின்னா இதோட அந்த 3 பெரிய வம்சங்களோட தொடர்ச்சியான ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சா? ஓரளவுக்கு ஆமான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ் மன்னர்களால அந்த பழைய அதிகாரத்தை முழுமையா திரும்ப கொண்டு வர முடியல. அப்புறம் நாயக்கர்கள் வந்தாங்க, அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இப்படியே ஆட்சி மாறிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா பல்லவர்களோட கலைத்திறன், சோழர்களோட அந்த பேரரசு கட்டமைப்பு, பாண்டியர்களோட மறு எழுச்சி, கடைசியில உள்நாட்டு சண்டையும் வெளிநாட்டு படையெடுப்பும் சேர்ந்து ஒரு வீழ்ச்சி. இதான் நம்ம பார்த்த ஒரு சித்திரம். ஆமாம், எவ்வளவு பெரிய பேரரசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒற்றுமை இல்லைனா அதுதான் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம்னு இதுல நல்லா தெரியுது இல்லையா? மாலிக் கபூர் படையெடுப்பு ஒரு கடைசி ஆணி மாதிரி. சரிதான். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இப்ப பாருங்க, பல்லவ சாளுக்கிய பகை, சோழ பாண்டிய மோதல்னு இந்த ராஜ்யங்களுக்குள்ளேயே இருந்த தொடர் போட்டிகள் அவங்க வரலாற்றை எப்படி பாதிச்சுதுன்னு பாக்குறோம். ஒருவேளை இந்த உள் சண்டைகள் குறைஞ்சு முக்கியமான நேரத்துல இந்த தமிழ் ராஜ்யங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்திருந்தா மாலிக் கஃபூர் மாதிரி ஆட்கள் இவ்வளவு சுலபமா ஜெயிச்சிருக்க முடியுமா? வரலாறு எப்படி மாறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
அது உண்மையிலே யோசிக்க வேண்டிய கேள்வி. நீங்க பகிர்ந்த தகவல்களின் அடிப்படையில நாம செஞ்ச இந்த ஆழமான பார்வை இதோட முடியுது.